லேவியராகமம் 15வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் 15வது வசனமா, 15வது அதிகாரத்தில் 19வது வசனமான்னு தெரியல, பாருங்களேன். 15ல் 19 அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்படியே அந்த அதிகாரம் முழுமையுமாவே ஒரு ஒரு பெண் 15வது அதிகாரத்துல 19ல இருந்து ஆரம்பிக்குது. லேவியராகமத்துல ஒரு பெண் உதிர ஊரல் உடையவளாக இருந்தாளானால் அவள் எப்படி அந்த நாட்களை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு அது சொல்லப்படுது. 7 நாள் வரைக்கும் அவள் தனியா இருக்கணும், அவளுடைய இடத்துல யாரும் உட்காரக்கூடாது, அவளுடைய படுக்கை யாரும் தொடக்கூடாது. இது கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் இவர்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. இதெல்லாம் ரூல். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷல்ன்றத பின்னாடி சொல்றேன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு மிகச்சிறந்த பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதையும் இப்ப பார்க்க போறோம், என்ன பாடம் அப்படின்னு. இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? இது எதுவுமே சும்மா ஏதோ போற போக்குல எழுதப்பட்டதில்லை. மத்தேயு 9வது அதிகாரத்திலேயும், மார்க்கு 5வது அதிகாரத்திலேயும், லூக்கா 8வது அதிகாரத்திலேயும் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மத்தேயு 9வது அதிகாரத்துல 3 வசனங்கள்ல இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாச்சு. 9வது அதிகாரம் 20லிருந்து 22 வரை, 20லிருந்து 22 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இப்ப அப்படியே மார்க்குக்கு போனோம்னா 10 வசனங்கள், லூக்கால 8 வசனங்கள், மார்க் 5வது அதிகாரத்துல 25லிருந்து 34 வரைக்கும் 10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல அந்த 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்குவோம். அந்த வார்த்தையை அப்படியே நிறுத்தி வைங்க. இந்த வேதனைய ஒரு ஆணால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது பெண்களுக்கு மட்டுமே தெரிந்த வலியும் வேதனையும். நம்ம சொல்லலாம், இல்ல ஃபீல் பண்ணலாம், ஆனா அதை உணர்வு பூர்வமாக உள்ளார்த்தமாக புரிந்து கொள்ளுகிற எந்த பக்குவமும் ஆண்களுக்கு கிடையாது. இந்த உதிரப்போக்கு 12 வருஷமா ஒருத்திக்கு கிரகிக்கவே முடியல. கூட 4 நாள் 5 நாள்னாலே நம்ம பிள்ளைங்க சொணங்கிடுறாங்க. ஆனா 12 வருஷமாக ஒரு பெண், இந்த உடல் உபாதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவள். வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? 12 வருஷமா ஒருத்தி வீட்டுக்குள்ளேயே இருக்கா. எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறாள். பார்க்கும்போதே ரொம்ப அசட்டையாக பார்ப்பார்கள். இந்த 12 வருஷங்கிறது மிகப்பெரிய நீண்ட வருஷம். இதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. யவீருவின் மகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவதற்காக யவீருவினால் அழைக்கப்படுகிறார். யவீரு வீட்டுக்கு போகும்போதுதான் இந்த சம்பவம் நடக்குது.
இவளை குணமாக்கி விட்டு தான் யவீருவின் வீட்டுக்கு போறார். இதை சொல்லும் போது சாண்ட்விச் பேசேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி சாண்ட்விச் பகுதி. மேல ஒரு பிரெட், கீழே ஒரு பிரெட், நடுவுல கொஞ்சம் ஜாம். அதானே சாண்ட்விச்? ஆமா. இப்ப மேலையும் யவீருவின் கதை, கீழையும் யவீருவின் கதை, நடுவுல இடைச்செருகள் மாதிரி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்கு உள்ள இந்த ஸ்திரீயினுடைய கதை பொருத்தப்பட்டிருக்கிறது. இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இதெல்லாம் எழுதுறாங்க. இந்த புத்தகம் போற போக்குல யாரோ நினைப்புல வந்ததெல்லாம் எழுதல. லூக்காவெல்லாம் எழுதும்போது ஒவ்வொன்றையும் திட்டமாக என்கொயரி பண்ணி அந்தந்த நபர்களை போய் சந்தித்து அவர்கள் வாய்மொழியாக அவர்கள் அனுபவித்ததை கேட்டு எழுதினார் லூக்கா. எல்லாருமே அப்படிதான், போற போக்குல எல்லாம் எழுதல. அந்தந்த நபர்களுடைய பார்வையில் இருந்தெல்லாம் எழுத்துக்கள் இருக்கிறது. இப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய சிந்தனையின்படி எல்லாம் இதுல எழுதியிருக்கு. இப்ப இங்க என்ன எழுதியிருக்குன்னா, அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அவ தனக்குள்ள சொல்லிக் கொண்டது யாருக்கு தெரியும்? அவட்ட கேட்டிருந்தா தானே தெரியும். சோ இதெல்லாம் அவள் சொல்லி எழுதியது. இப்ப இந்த பெண் ஒரு யூத சமூகத்து பெண். யூத சமூகத்து பெண்ணா இருக்கிறதுனால இவள் வெளியிலே வர முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது, யாரையும் தொட்டு பேசிவிட முடியாது. இவளை தொடுகிறவனுக்கும் தீட்டு, இவளுக்கும் தீட்டு. வெளியிலேயே விட்டுருக்க மாட்டாங்க. இதுல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறாங்க, டாக்டர்ஸை பார்க்கறாங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, என்ன அர்த்தம்னா வைத்தியம் பார்த்தா கூட கொஞ்சம் ஆகுது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டுனா அந்த டிசீஸ் ரொம்ப மோசமாகுது. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும், லூக்கால இருக்கும்போது ஆஸ்திகள்ன்ற வார்த்தை இருக்கு, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் அதுல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கல. இன்னும் சொல்ல, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது. இன்னும் அது மோசமாயிடுச்சு. வைத்தியம் பார்க்க குறையும்னா தீவிரமா கூடுது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு பெண், இந்த பெண்ணை தான் கர்த்தர் ஹீல் பண்றார். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு பல தோல்விகள் இருக்கலாம். குறிப்பா நான் இதை எப்படியாவது சமாளிச்சிருவேன்னு நினைச்சு நான் என்னுடைய சொந்த முயற்சியில ஏதாவது பண்ணி அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். நிறைய நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சொந்த முயற்சியில் செய்கிறதெல்லாம் திரும்ப 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 மோசமாகத்தான் போகுமே ஒழிய நல்ல வழிக்கு அது வரவே வராது. இது நம்மளால முடிஞ்சது தானே. ஒரு வைத்தியரை போய் பார்க்கறது நம்மளால முடிஞ்சது தானே. என்கிட்ட கொஞ்சம் சொத்து பத்து இருக்கு, இதை வித்தாவது நான் வைத்தியம் பார்த்துறேன்னு நினைக்கிறது நம்ம யோசிக்கிறது தானே. ஆனா இந்த யோசனைகளை எல்லாம் அபத்தமான போது, இந்த யோசனைகள் எல்லாம் அவமான போது, இப்பதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க வர்றாங்க. நம்மளும் அப்படிதான் எல்லா முயற்சியும் நாம செய்வோம், செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா கர்த்தாவே இனிமே வேற வழி இல்லை அப்படின்னு வர்றோம். இதை கர்த்தர் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? விரும்ப மாட்டாரா? விரும்புவார். அப்படியா? நீங்க எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு கடைசி சாய்ஸா கிறிஸ்துவை வைத்தால் கிறிஸ்து விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? கிறிஸ்து விரும்ப மாட்டார். ஆனா இன்னொரு விஷயம், கிறிஸ்து அவர்களை தள்ளவும் மாட்டார். அவருக்கு பிடிக்காதுதான். ஆனா என்ன நீ கடைசி சாய்ஸா வச்சுட்டேல, உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இவளுக்கு கடைசி சாய்ஸ் தான் கிறிஸ்து. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவினுடைய அந்த வஸ்திர தொங்கலை தொடுகிறதற்கு அவ முயற்சி பண்ணி வரா. இவளுடைய ஃபெயிலியர்ஸ் நிறைய. அவள் மிகவும் வருத்தப்பட்டாள், ஆஸ்திகளை எல்லாம் இழந்தாள், அதிக வருத்தமானது. இது எதுவுமே இவளுக்கு ஒரு நல்ல வழியை கொண்டு வரல. அடுத்தடுத்து தோல்விகள், இவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலேயும் தோல்விகள். இது போக இன்னும் கொஞ்சம் இழப்பு. இனிமே அவட்ட இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை, விற்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் செலவழித்தாயிற்று. கர்த்தர் இந்த சூழலுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நாம எந்த நிலையிலிருந்து தேவனை தேடினாலும், நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சு தேடினாலும் சரி, கடைசி சாய்ஸா வச்சு தேடினாலும் சரி, தேடிட்டீங்கன்னா
உங்களை கைவிடுகிறவர் அவர் அல்ல. நீங்க என்ன சாய்ஸா வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. அதை ஒரு நாள்ல கேட்பாரு. ஆனா நீங்கள் தேவையோடு அப்படி வந்து நிற்கும் போது அதை சொல்லி உங்களை கைவிட மாட்டார். முடிவை உண்டு பண்ணும் கர்த்தர். இதுதான் முதல் பாயிண்ட். நீங்க நினைக்கிற, நீங்க தோல்வி அடைந்த, நீங்க வெற்றி வேண்டும் என்று நினைக்கிற, விடுதலை வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களிலே முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். உங்களுடைய தள்ளப்பட்ட சூழல்ல ஒரு முடிவை கொண்டு வருகிற கர்த்தர். உங்களை யாரும் மரியாதையாய் நடத்த முடியாத சூழல்ல நீங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய கர்த்தர், என்னுடைய கர்த்தர். இது மனுஷ முயற்சியில நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், இது வாக்கவே மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் முடிவை கொண்டு வருகிறார். எந்த இடத்திலையும் அவர் முடிவை சொல்லாமல் போனதே இல்லை. அவர்கிட்ட வந்து சுகம் பெறாமல் போனவர்கள் இல்லை. அவரிடம் வந்து தீர்வு பெறாமல் போனவர்கள் இல்லை. அவரிடம் வந்து குழப்பத்தோடு போனவர்கள் இல்லை. அவர் முடிவை கொண்டு வருகிற கர்த்தர். நமக்கு ஒரு முடிவு அவர் வச்சிருக்கிறார், அது அவர் கையில தான் இருக்கு. ஸோ நாம புரிஞ்சுக்கணும், பல தோல்விகளுக்கு ஊடாக நாம் கடந்து போனாலும், தேவனை என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸை நான் வைக்காமலே போனாலும், நான் எப்போது திரும்பி பார்க்கிறேனோ அந்த கனப்பொழுதிலே எனக்கு முடிவை கொடுக்கிறவர் அவர். 29வது வசனத்தை வாசிங்களேன். அதுலயே 29வது வசனம் 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இன்ஸ்டன்ட்லி. போதும் பிரதர், இன்ஸ்டன்ட்லி, ஸ்ட்ரைட்வே, உடனே. ஏங்க, நீ கடைசி சாய்ஸா என்ன வச்சுட்டு வந்திருக்கிற, உனக்கு எதுக்கு உடனே கொடுக்கணும்? கர்த்தர் சொல்லல. உடனே, உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போனது. தேவனை விசுவாசத்தோடு நான் தேடும்போது, நான் என்ன தவறுகள் முன்பதாய் செய்திருந்தாலும், எத்தனை அசட்டையாய் என் தேவனை நான் கனவீனப்படுத்தி இருந்தாலும், அவரை ஒரு விசை உண்மையாய் தேடும்போது அவர் நிச்சயமாகவே சடுதியிலே நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். இன்ஸ்டன்டா, உடனே, இமீடியட்லி, சடன்லி, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, உடனே அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நமக்கு பதில் கிடைக்காதப்பெல்லாம் நாம் என்ன யோசிக்கிறோம்னா, நான் சரியா இல்லைன்னு கர்த்தர் என்ன போட்டு பார்க்கிறாரோ, இன்னும் நான் சரியாகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ, இல்லை நான் சரியாயிட்டு தான் இதை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. என் செயலுக்கு அவர் பிரதிவினை செய்கிறவராக இருந்தால் அவர் சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் செஞ்சதுக்கு தான் அவர் பதில் செய்யணும்னா அவர் சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்யாததற்கும் செய்ய மறந்ததற்கும் சேர்த்துதான் அவர் சிலுவையிலே மரித்தார். நான் தவறாய் செய்ததற்கும் சேர்த்துதான் அவர் சிலுவையிலே மரித்தார். அவருக்கு வருத்தம் தான் அவரை கடைசி சாய்ஸா வைக்கிறது. அவரை மன கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவருக்கு வருத்தம் தான். நான் பாவம் செய்யும் போதெல்லாம் அவர் வருந்தத்தான் செய்கிறார். ஆனால் அவரை நோக்கி நான் வரும்போது இதையெல்லாம் காரணமாக வைத்துக்கொண்டு என்னை அவர் தள்ளுவதில்லை. அவர் நிச்சயமாக முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நிச்சயமாக முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ரொம்ப நல்லவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் பாவமில்லாத மனிதனாக இருக்கிறேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனால் என் தேவனிடத்தில் நன்மை பெறாத மனிதன் நான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா என்கிட்ட நன்மை இருக்கக்கூடாது தானே. என்கிட்ட பாவம் இருக்கிறது என்றால் எனக்கு நன்மை இருக்கக்கூடாது தானே. ஆனால் எனக்கு பாவம் இல்லாமல் இல்லை, நன்மையும் இல்லாமல் இல்லை. என் பாவத்துக்கு தக்கதாய் எனக்கு நன்மையை குறைத்து கொடுக்கிறவர் கர்த்தர் அல்ல. அவர் நன்மையை நிறைவாய் கொடுத்து பாவத்திலிருந்து என்னை விலகும்படி நடத்துகிறார். எப்பவுமே பிள்ளைங்களை பேம்பர் பண்ணா சீக்கிரம் திருந்திடும். கண்டிச்சு பாருங்களேன், திருந்துறதுக்கு லேட் ஆகும், இல்லை திருந்தவே திருந்தாது. அடிச்சு ஒரு பிள்ளையை திருத்திட முடியுமா?
ரொம்ப கஷ்டம். அன்புல ஒரு பிள்ளையை திருத்த முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கு. திருந்திருமா பிள்ளை? தெரியாது. ஆனா திருந்த வாய்ப்பு இருக்கு. அதை தான் தேவன் கையில் எடுக்கிறார். அவர் தண்டித்து என்னை திருத்துகிற தேவன் அல்ல, எனக்கு கொடுத்து எனக்கு அன்பு செலுத்தி என்னை சரிப்படுத்துகிற தேவன். இரண்டாவது, இவளுடைய விசுவாசத்தை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். இவளுடைய விசுவாசத்தை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பைபிள்ல தேவனிடத்திலே ஜெபித்தால், தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டால் பெற்றுக்கொள்வோம்ங்கிறது மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் உள்ள நியதியா இருந்தது. இந்த பெண் தான் முதலாக அதை உடைத்தாள். தேவனிடத்தில் கேட்காமல் என்னால் பெற முடியும், கேட்காமல் என்னால் பெற முடியும் அப்படிங்கிறத முதல்ல இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியவள் இவள். மற்ற எல்லாருமே கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வாங்க, எல்லாரும் கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களில் கூட எல்லாரும் கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆம், நான் சுகமாக விரும்புகிறேன். சொன்னாதான் அங்க சுகம். இங்க கேட்கவே இல்லைங்க, இங்க கேட்கவே இல்லை. இது ஒரு பெரிய எக்ஸிகியூஷன் ஆஃப் ஃபெய்த், மிகப்பெரிய விசுவாசத்தின் நடக்கை அல்லது கிரியை. என்ன அவ சொல்றா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சொஸ்தமாவேன். இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கணும்னு தோணல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இவள் சமுதாயத்துக்குள்ளே வந்தால் இவளை கல்லறியலாம், ஏன்னா தீட்டுள்ளவள். வீட்டில் இருக்கிறவங்களே நீ வெளியில போக கூடாதுன்னு டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப அந்த ஊருக்கு கிறிஸ்து வருகிறார், எல்லாரும் கிறிஸ்துவ பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப அவர் பாப்புலர் மேன், சுகமளிக்கிறவராக அறிமுகமாகி இருந்தார். அவர் வர்றாருன்னா ஒரு திரளான கூட்டம் இருக்கும். 4000 பேர் 5000 பேர் கூடியிருந்தாங்கல்ல ஆண்கள், போஷணம் கொடுத்தார்ல. அப்ப ஒருத்தரை சுத்தி 4000 ஆண்கள் இருந்தார்கள், 5000 ஆண்கள் இருந்தார்கள்னா பெண்களையும் சேர்த்தா அங்க 10-15,000 பேர் இருந்திருப்பாங்க. பெண்கள் குழந்தைகளை சேர்த்தா 10-15,000 பேருக்கு நடுவுலே நிற்கிற ஒருத்தரை பார்க்கணும். அந்த ஊருக்கு உள்ளே வருகிற போது அவரை பார்க்க மொத்த ஊரும் திரண்டு வந்திருக்கும். இப்ப வீட்டுல ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை 1-2 பேர் இருந்தாலும் அவர்களோடும் சண்டை கட்டி அவங்கள சரி கட்டி இவள் வெளியே வந்திருப்பாள். வந்து இவள் கிறிஸ்துவை தொட வேண்டும், அவருடைய சரீரத்தை இல்ல அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். இதை தொட்டா நான் சுகமாயிருவேன், இதை தொட்டா நான் சுகமாயிருவேன். இவள் என்னத்தை புரிந்து கொண்டாள்? எதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இவளுடைய விசுவாசத்துக்கு அப்படின்னா, இத வார்த்தைகள்ல சொல்லாம என் மன விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மன விருப்பத்தை நான் வார்த்தைகளினாலே சொல்லவில்லை ஆயினும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நான் போனால் அதை என் கர்த்தர் அறிந்து சரி செய்வார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. நீங்க வாயை திறந்து யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை, கர்த்தர்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அங்கலாய்ப்புகளையும் விருப்பங்களையும் நீங்கள் அவர் அறிந்திருக்கிறார். இந்த அங்கலாய்ப்போட அவருடைய பிரசன்னத்திலே போய் நின்றால் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அப்படிங்கிற விஷயத்த சீஷர்களுக்கு, ஜனக்கூட்டத்துக்கு, பிசாசுக்கு, நமக்கு இவள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். சாதாரணமா நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெபித்து பெற்றுக்கொண்டார்கள், இவள் ஜெபிக்காமல் பெற்றுக்கொண்டாள். வல்லமையை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள், இவள் கேட்காமல் பெற்றுக்கொண்டாள். அப்படின்னா இததான் விசுவாசத்தின் மாதிரியாக நாம பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லையும் நாமெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா எல்லாரையும் போல நாம விசுவாசிக்காம கிறிஸ்துவை எனக்கும் அவருக்குமான உறவோடு கூட நான் விசுவாசிக்க வேண்டும். இதைதான் அவ செஞ்சா. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஃபெய்த், எக்ஸாம்பிளரி ஃபெய்த். மற்றவர்களை போல அவள் விசுவாசிக்கவில்லை. இவளுடைய விசுவாசம் வேற.
தேவன் கேட்டால் தருவார் என்பது எல்லாரும் விசுவாசித்த விசுவாசம். இவங்க நினைச்சாங்க தேவ பிரசன்னம் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது இவளுடைய விசுவாசம். எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள முன்னாடி செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் முன்மாதிரியான விசுவாசத்தை உங்கள் தலைமுறைக்கும், உங்கள் சந்ததிக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயும் காட்டுகிறீர்களா? இந்த கேள்வியை உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம். முன்மாதிரியான விசுவாசத்தை இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க வைக்கிறீங்களா, காட்டுறீங்களா? இதைத்தாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தேவ பிரசன்னத்திலே இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இவள் வெளிப்படுத்தினாள். இதுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க. வெளியில வந்தா கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. கர்த்தர் சுகமாக்கினால் சுகம் பெறுவாங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்க ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று மரணம், மற்றொன்று ஜீவன். அது ஜீவனா இருந்தா அவர் தந்ததா இருக்கட்டும், மரணமா இருந்தாலும் அவரை பார்க்க போனதுனால வந்ததா இருக்கட்டும். டோன்ட் மைண்ட். I need not to mind about it. இதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. நான் மரணித்தால் கர்த்தருக்காக மரித்ததாக இருக்கட்டும், நான் உயிர்த்தால் கர்த்தரால் உயிர்த்ததாக இருக்கட்டும். இதுதான் அவங்க கிட்ட மெச்சிக்கொள்ளும்படியான விசுவாசம். ரிஸ்க் எடுத்துதான் வெளியில வர்றாங்க. மற்றவர்கள் பார்த்து கண்டிப்பா விரட்டி இருப்பாங்க. தெரிஞ்சவங்களா இருந்தா, உள்ளூர்காரவங்க தானே உள்ள இருப்பாங்க நிறைய, கண்டிப்பா அவளை விரட்டி இருப்பார்கள். இல்லைன்னா அவளை கல்லெறிவதற்கு தேடி இருப்பார்கள். எல்லாமே நடந்திருக்கலாம். மரணமோ ஜீவனோ அது என் தேவனுக்காக. நான் தேவனால் மரித்தாலும் பரவாயில்லை, தேவனால் பிழைத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விசுவாசத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க பாருங்க. இப்பேற்பட்ட முன்மாதிரியான விசுவாசத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்மகிட்ட அந்த முன்மாதிரியான விசுவாசம் இருக்கான்னு பாருங்களேன். இன்னொரு விஷயத்த இந்த விசுவாசத்துக்குள்ள நான் சொல்ல முடியும். 27வது வசனத்துல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். அதை போடுங்கம்மா. 20 மார்க்கு 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இது போதும். முதல்ல என்ன செய்யறான்னா, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க இயேசுவை குறித்து, இவர் சுகமாக்குறவர். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. ராகாபிட்டு சொன்ன மாதிரி ராகாவும் கேள்விப்பட்டுதான் விசுவாசித்தாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மையானதை செய்தார் என்று கேள்விப்பட்டு விசுவாசித்தாள். அதே மாதிரிதான் இந்த மாட்டையோ யாரோ சொல்லுகிறார்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. 28வது வசனத்துல வாசிங்களேன். 28வது வசனத்துல, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அதுவரைக்கும் கிறிஸ்து அவளுக்கு தூரமாக இருந்தார். இப்ப கிறிஸ்து அவருக்கு அருகிலே வந்தார். எப்பவுமே இயேசுவை குறித்து கேள்விப்படுறதுலயே நம்ம நிக்க கூடாது. இயேசுவை அனுபவிக்க வேண்டும். இயேசுவை அனுபவிக்க வேண்டும். இயேசுவோடு நெருங்க வேண்டும். இயேசுவோடு பழக வேண்டும். இயேசுவை தொட வேண்டும். அவர் என்னை தொட வேண்டும். அவருக்குள்ளே நானும், எனக்குள்ளே அவருமாக நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இதை விரும்பிதான் நாங்க போறோங்க. கேள்விப்படும் போது தேவனுக்கும் அவளுக்குமான தூரம் பெருசு. விசுவாசம் இருந்தது. நமக்கும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேள்விப்படும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம், விசுவாசம் வைக்கிறோம், உண்மைதான். ஆனா அவரை நெருங்கி சேர வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும், அவரோடு அவருடைய அருகாமையை ருசிக்கணும். இப்ப அந்த அம்மா பக்கத்துல போறாங்கல்ல, கிறிஸ்துவுக்கும் நமக்குமான இடைவெளி குறையும் போது மகிமை பெருகுகிறது. மகிமை பெருகுகிறது. இந்த இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும், எனக்கும் கர்த்தருக்கும் தெரியும். எனக்கும் அவருக்குமான இடைவெளி எவ்வளவு. அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலேயே போகாம நாட்களை கடத்தாதிருங்கள். அவர் பக்கத்துல போங்க, அவரோடு உறவாடுங்கள், அவர் அருகாமையிலே நில்லுங்கள். அப்பதான் அவர் மனது நமக்கு புரியும். அவர் மனது நமக்கு புரியும். இப்ப இந்த அம்மா 2 விஷயத்தை செஞ்சாங்க. ஒன்று, ஜனக்கூட்டத்துக்குள்ளே வெட்கத்தை விட்டு, பயத்தை விட்டு, துணிச்சலோடு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. மரணமோ ஜீவனோ என் தேவன் தான். இது அவங்களுடைய விசுவாசத்தின் முதல் படி. 2வது ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அவங்களுக்கும் தேவனுக்குமான இடைவெளியை சுருக்கினார்கள்.
தேவனுக்கும் அந்த பெண்ணுக்குமான இடைவெளியை சுருக்கினார்கள், நெருக்கமானார்கள். இந்த ரெண்டு தான் தேவன் விரும்புகிற விசுவாசத்தின் செயல்கள். தேவன் விரும்புகிற விசுவாசத்தின் செயல்கள். நம்ம எப்படி இருக்கோம்னு நீங்க தான் சொல்லணும். நம்ம எப்படி இருக்கோம்னு நீங்க தான் சொல்லணும். நான் அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லுவேன், என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட புரணி பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். பேசணும். யார்கிட்ட புரணி பேசுவோம்? பிடிச்சவங்ககிட்ட தாங்க பேசுவோம். வேற நம்புறவங்ககிட்ட தான் பேசுவோம். இவங்க வெளியில சொல்ல மாட்டாங்கன்றவங்ககிட்ட தான் பேசுவோம். உண்மைதானே? என் தேவனிடத்திலே இது வேண்டும் அது வேண்டும்னு சொல்றோம்ல, அது பத்தாது. என் தேவன் மேலே நான் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னுடைய மன கிளேசங்களை, என்னுடைய அங்கலாய்ப்புகளை, என்னுடைய குமுறல்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டுவேன். இந்த புரணியையும் அவர்கிட்ட கொட்டுவேன். நாம பேசுறது யாரோடையா இருக்கணும்? அவர் கூடயா இருக்கணும். இதுதான் தனிப்பட்ட உறவுல நிலைச்சிருக்கிறது. சும்மா ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரேயர்ஸை வச்சுட்டு பிரேயர் பண்றது தேவனோடு உறவாடுவதல்ல. தேவனோடு உறவாடுவதுன்றது பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட சேர்ந்து உட்காந்து நம்ம மணிக்கணக்கா நேரம் போறது தெரியாம பேசுவது போல தேவனிடத்திலே பேசுவது. இப்ப அவரிடத்துல பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கும்? எல்லா விஷயத்தையும் பேசுங்க. எல்லா விஷயத்தையும் பேசுங்க. யாரெல்லாம் நீங்க குறை சொல்ல விரும்புறீங்களோ அவர்கிட்ட குறை சொல்லுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவார். நீங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தருவார். எந்த குமுறலுக்கும் எந்த குறை சொல்லுதலுக்கும் காதை அடைச்சிக்கிட்டு இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்லை, நீ என்கிட்ட பேசாதேன்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. என் பக்கத்துல அவர் நிற்பாருங்க. நான் பேசும்போது அவர் கேட்பார், கேட்கிறதற்கு பதில் சொல்லுவார். நான் ஒருத்தரை பத்தி குறை சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிட்டே இருக்கேன். இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களே, அப்படி நான் நிறைய பேசுறேன். அவரு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என் உள்ளுணர்விலே ஒரு சத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஏமாந்துட்டோன்றியே, நீ கஷ்டப்படுறோன்றியே, விட, அவங்க நல்லா இருக்கட்டும், let them be happy. அதை மறந்துறேன். இதையே நினைச்சுக்கிட்டே இருக்க, இதை நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ தானே வருத்தப்படுற. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம்னா பிரச்சனை நமக்கு தான். இதை யார் சொல்லி தருவா? நான் இன்னொருத்தட்ட புரணி பேசுறேன், இல்ல இன்னொருத்தட்ட குறை சொல்றேன்னா, ஐயோ இப்படியா நடந்துச்சு அப்படின்னு என்னைய சாவிதான் கொடுப்பாங்க. என் கர்த்தர் என்னை பக்குவப்படுத்துவார், சரியா பக்குவப்படுத்துவார். நான் அடிக்கடி என் வீட்டுக்காரம்மாட்ட சொல்ற டயலாக் தான். எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது வாக்குவாதம்னா, மாத்துங்க ஆண்டவரே, இப்படி ரொம்ப தொந்தரவு பண்றா, ஏதாவது செய்யுங்க அப்படின்னா, கர்த்தர் என்கிட்ட பேசுற விஷயம், நீ போய் மாறு, முதல்ல நீ மன்னிப்பு கேளு. நான் தப்பு செஞ்சனோ ரைட் செஞ்சனோ முதல்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். நோ ப்ராப்ளம். ஏன் என்னைய மட்டும் சொல்றீங்க? இந்த கேள்வியும் கேட்போம். ஏன் என்னைய மட்டும் சொல்றீங்க? அந்த பக்கம் பேசவே மாட்டீங்க, என்கிட்ட மட்டும் நீ போய் ரெக்கன்சில் ஆகுன்னு சொல்றீங்க அப்படின்னா, யார் லகுவான இருதயம் உடையவர்களா இருக்கிறார்களோ அவங்ககிட்ட தான் அவர் அதிகமா சொல்லுவார், போ ரெக்கன்சில் ஆகும். யார் கேட்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்களோ அவங்க லகுவான இருதயம் இல்லாதவங்க இல்ல. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கிரகிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு லேட் ஆகலாம். நான் கொஞ்சம் ஈஸியா கிரகிச்சுக்கிறேன்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவார். இதுதான் உறவு. அவரோடு கூட பர்சனலா நாம உறவு வைத்திருக்க வேண்டும், ஒரு ஃபெலோஷிப் வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு முன்மாதிரியான தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மூணாவது, இந்த ரெண்டும் நடந்துருச்சு. எனக்கு முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தர், என்கிட்ட ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கும் கர்த்தர். மூணாவது என்ன செய்யறார் தெரியுமா? வாசிங்க 34வது வசனம். இதுலயே 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, இந்த ஒரு வார்த்தையே போதும். வேதத்திலே வேறு யாரையும் கிறிஸ்து மகனே என்றோ மகளே என்றோ அழைத்ததே இல்லை. இந்த ஒருத்தி தான். நீங்க வேதம் ஃபுல்லா தேடுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரை கூட மகனே மகளேன்னு அழைத்ததே இல்லை. இந்த ஸ்திரீயை மட்டும் மகளே என்று அழைத்தார். அப்படி அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெறுகிறார். வானம் திறந்தது, பிதா பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் மகன். அதே டிக்ளரேஷனை இங்க கிறிஸ்து இந்த பெண்ணுக்கு தருகிறார். இவளின் மகள், இவளின் மகள்,
உங்களுக்கு யாருங்க சாட்சி கொடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல கொடுக்கணுமா? அதுவும் கண்டிப்பா கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் கொடுக்கணுமா? அதுவும் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்து உங்களுக்காக சாட்சியிடுவார். கிறிஸ்து உங்களுக்காக சாட்சியிடுவார். மகளே அப்படின்னு சொல்லுவார். இவள் என் நேச குமாரத்தி, இவள் என் நேச குமாரன் அப்படின்னு அவர் சொல்லுவார். கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார்னா யாராருக்கு முன்னாடி எல்லாம் சாட்சி கொடுப்பார் தெரியுமா? மனிதர்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக, நம் சோதனைகளுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, எல்லாத்துக்கும் மேல நமக்கு முன்பாக தேவன் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகத்துக்கு முன்பாக, தோல்விகளுக்கு முன்பாக, சூழலுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்கிறார். எல்லா இடத்திலையும் ஜீசஸ், இயேசு என் பக்கத்திலே நின்று இவன் என் மகன், உங்கள் பக்கத்திலே நின்று இவள் என் மகள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, கிடைக்கிற மரியாதை எப்படிங்க இருக்கும்? வேற லெவலுங்க. இப்படி ஒரு சாட்சி இந்த 5-6 இடங்கள்ல நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு கிடைக்கிற பிரிவிலேஜ் எப்படி இருக்கும்? எங்க பள்ளிக்கூடத்துக்கு என் பொண்ணு பரீட்சை எழுத வரான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேருக்கு வரணும். வரும்போது கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. டைமுக்குள்ள விடக்கூடாது. டைமை தாண்டிட்டா உள்ள விடக்கூடாது. இது கவர்மெண்ட் ரூல். அது என் பொண்ணு, நான் உள்ள இருக்கேன். செக்யூரிட்டிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், வந்திருக்கிறது என் பொண்ணு அப்படின்னா என்ன செய்வாங்க? சட்டமாவது திட்டமாவது நம்ம ஸ்டாஃபோட பொண்ணு, கதவை தரங்க, உள்ள அனுப்புங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இவ்வளவுதாங்க. உங்களுக்கான வாசல்களை எல்லாம் தேவன் திறந்து தருவார். அவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் போது உங்களுக்கான வாசல்களை எல்லாம் அவர் திறந்து தருவார். உங்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். நீங்க எங்கெல்லாம் முட்டி மோதி இதெல்லாம் வாய்க்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்காக தேவன் பேசுவார். இவன் என் மகன், இவ என் மக, அப்படி ஈஸியா நீ டீல் பண்ணாத அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தருவார். லாபான் அங்கிருந்து வந்துட்டான். லாபானுடைய மனைவி தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற சொரூபங்களை தூக்கிட்டு வந்துட்டான். மன்னிக்கணும், யாக்கோபு வெளியில வர்றார். யாக்கோபினுடைய மனைவி சொரூபங்களை தூக்கிட்டு வந்துட்டா. யாக்கோபினுடைய மாமனார் லாபான் யாக்கோபோட சண்டை போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தேடி வர்றார். இப்ப கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? லாபான் இடத்தில் பேசினார். அவன் ஆளு, கை போடாத. நான் சொன்னேன் இல்லையா, இது ஏன் பிள்ளை, நீ லேசில் நினைக்காத அப்படின்னு கர்த்தர் யாக்கோபுக்காக லாபான் இடத்தில் பேசினது போல உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அத்தனை இடத்திலும் பேசுவார். சாத்தானிடத்தில் பேசுவார், சூழல் இடத்தில் பேசுவார், உங்கள் எதிரிகளிடத்தில் பேசுவார், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பேசுவார். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிதாவுக்கு முன்பாக பேசுவார். இது என் பிள்ளை, நீங்க இவனை அங்கீகரிக்கணும்னு சொல்லுவார். உங்களுக்கு திறக்காத வாசல்களை எல்லாம் திறந்து கொடுக்க கர்த்தர் போதுமானவர். உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். 3 விஷயம் தான் உங்ககிட்ட சொல்றேன். உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்குகிற கர்த்தர். 2வது, முன்மாதிரியான விசுவாசத்தை எதிர்பார்க்கும் கர்த்தர். 3வது, எனக்காக எல்லா இடங்களிலும் சாட்சி கொடுக்கிற கர்த்தர். அவர் அவ்வளவு பெரியவர். சாதாரணமான ஒரு உதிரப்போக்கு உள்ள பெண்ணை அவர் சுகப்படுத்தினார் நம்ம நினைக்கிறோம். இதற்கு பின்னாக கர்த்தர் செயல்படுகிறவராக வெளிப்படுகிறார். இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். உங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். உங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் அவர் திறந்து வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட கற்பங்களை எல்லாம் அவர் திறந்து வைத்திருக்கிறார். மூடப்பட்ட கதவுகளை எல்லாம் அவர் திறந்து வைத்திருக்கிறார். மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் அவர் திரும்ப கொடுக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறவராய் வெளிப்படுகிறார். ஜெபமனுமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற ஆண்டவர் நீங்க.
எங்களுக்கு, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு, எங்களுடைய தோல்விகளுக்கு முடிவை உண்டாக பண்ணுகிற கர்த்தர். ஒரு முன்மாதிரியான விசுவாசத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கும் கர்த்தர். அதை நான் செய்யும்போது எனக்காக எல்லா இடத்திலேயும், பிசாசிடத்திலிருந்து பிதா வரைக்கும் எல்லா இடத்திலேயும் எனக்காக சாட்சி கொடுக்கிற கர்த்தர். நீங்க எங்களுக்காக இப்படியாய் வெளிப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாசல்கள் திறந்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.